ஒரு அதிகாரி நம்முடைய காரியங்களை தயவாய் பார்த்தால் பெரும்பாலும் அது நன்மைக்கு எதுவாய் முடியும், சமாதானத்தை கொண்டு வரும். அப்படியானால் கர்த்தருடைய தயவுள்ள முகம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவருடைய சமாதானம் சகலவித ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும். எனவே கர்த்தர் ஆரோனையும் அவன் குமாரரையும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதை வசனித்து சொல்ல கட்டளை கொடுத்தார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தயவாய் பார்த்து கிருபையாய் நமக்காக நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவது மிகவும் வேண்டியதொன்றாகும். எனவே நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் விசேஷமாக தேர்வுகளையும் எதிர்கால ஆசீர்வாதங்களையும் கண்ணோக்குகிற பிள்ளைகளுக்கும் ஆரோனின் ஆசீர்வாதத்தை உரியதாக்கி கொள்ளுவோம். கர்த்தரையும் மனிதரையும் கோபம் ஊட்டாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். என்னாகமம் 6:24-26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று தம்முடைய வாக்கின்படி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.